கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்க மிஷனருடைய பெயர் எமில் ரிச்சர்ட். இவருடைய நாடு ஜெர்மனி, இவருடைய தரிசனம் இந்தியா. சிறு விதை ஆலமரமாகும், அதிலிருந்து வரும் விழுதுகள் எண்ணற்றவையாக தொடரும். ஆம், சிறு தரிசனங்களும் அப்படியே அவை விரிவடைந்து கொண்டே செல்லும். ஆண்டவர் தரும் தரிசனங்கள் நிச்சயமாகவே பெருகி பலருக்கு பயனை தரும். எமில் ரிச்சர்ட் தரிசனத்தின் சொந்தக்காரரானார். இந்தியாவின் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்காக அவர் உள்ளம் இயங்கியது. உடனே தன்னை அர்ப்பணித்தார். 1957 ஆண்டு இந்தியாவின் ஏழை குழந்தைகளுக்காக ஒரு நிறுவனத்தை ஜெர்மனி தேசத்தில் ஆரம்பித்து இந்தியாவில் கால் பதித்தார். இன்று இந்தியாவில் 70க்கும் மேற்பட்ட இடங்களில் அயல் நாடுகளிலும் தன் கிளைகளை பரப்பி பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளை வாழ்வின் உயர்ந்த நிலைக்கு உயரச் செய்து ஆயிரம் மாணவ மாணவிகளின் வாழ்வில் ஒளியேற்றி சுடர்விட்டு பிரகாசிக்கும் கிறிஸ்டியன் மிஷன் சர்வீஸ் CMS என்பதே அந்த நிறுவனம். உண்ண உணவிற்கு குறைவில்லை, உடுக்க உடைக்கு பஞ்சமில்லை, தங்கும் இடத்திற்கோ அளவில்லை. உலகியல் அறிவுக்கு பள்ளிகள், உன்னதரை பற்றி அறிவதற்கு அனுதினமும் காலை மாலை தியானங்கள், விசுவாசத்தில் நிலைக்க ஜெப ஜீவியங்கள். மொத்தத்தில் CMS ஒரு குட்டி பரலோகம் என்றே சொல்லலாம். அர்ப்பணித்த அடியார்களால் ஆச்சரியமான தலைவர்கள் உருவாக்கப்பட்டுள்ளனர், உருவாகி கொண்டும் இருக்கின்றனர். எமில் ரிச்சர்ட் இந்திய ஏழைகளின் கனவை நனவாக்கினார். பாதையறியா மக்களுக்கு பாதையை காட்டி அவைகளில் நடக்கும் பக்குவத்தை கொடுத்தார். பரலோக வாழ்வை இகத்தினில் கொடுக்க இதயத்தை திறந்தார். இவரால் இளம் இதயங்கள் இன்பமுடன் தங்கள் வாழ்வை தொடர்கின்றனர். எமில் ரிச்சர்ட் என்ற விதை ஆலமரமானது. மனிதர்களை தேடிய மாமனிதர்கள் என்ற புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் இந்நிறுவனத்தினால் உருவாக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அன்பரே, பிறர் வாழ்வை உயர்த்த உங்களின் சிறு முயற்சி என்ன? சாலமோன் இவ்விதமாய்ச் சொல்கிறார், தீர்க்க தரிசனமில்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கிட்டு போவார்கள். பிரியமானவர்களே, எமில் ரிச்சர்ட் அவர்கள் மனதில் தோன்றிய கிறிஸ்து இயேசுவின் சிந்தையில் உதித்த அந்த காரியம் சிறிதளவில் அவர் மனதில் உருவெடுத்த பொழுது, அதை ஜெபத்தோடு அவர் முன்னெடுத்து கொண்ட பொழுது, அது இன்று ஆலமரமாக பெருகியிருக்கிறது. ஆம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற காரியத்தை உணர்ந்து கொண்டவர்களாக நாம் இந்த உலகத்தில் செய்ய துடிக்கும் ஒவ்வொரு காரியமும் பின்னாட்களில் அது பெரும் அளவில் வளர்ந்து அநேகருக்கு ஒளியை கொடுக்கிறதாகவும் அநேகருடைய வாழ்வை இருளிலிருந்து மீட்டெடுக்கிறதாகவும் காட்சியளிக்கிறது. இதுதான் உண்மை. இதுதான் எமில் ரிச்சர்ட் அவருடைய வாழ்வில் நடந்ததை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நாமும் இன்று நம்முடைய வாழ்வில் தரிசனம் உடையவர்களாக ஜீவிக்க வேண்டும். அந்த தரிசனங்கள் ஒவ்வொன்றும் கிறிஸ்துவின் சிந்தையை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். அது நம்முடைய சிந்தையை உள்ளடக்கியதாக இருக்கக்கூடாது. அது கிறிஸ்துவின் சிந்தையை உள்ளடக்கியதாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு பெரும் காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கின்றார். இன்றும் கிறிஸ்துவின் சிந்தையில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் உணர்ந்து செயல்பட உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? இன்று அநேக நேரங்களில் கிறிஸ்துவின் சிந்தையில் இல்லாத காரியங்களை நாம் நடைமுறைப்படுத்தி கிறிஸ்துவ ஜீவியத்திற்கும் கிறிஸ்துவினுடைய நாமத்திற்கும் இழுக்கை கொண்டு வருகிறவர்களாக அநேக காரியங்களை செய்து விடுகிறோம். உலக மக்கள் உலக பிரகாரமாக செய்கின்ற சில விஷயங்கள், அதை முன்னெடுத்து கொண்டு போகிற விதங்கள், அதை மக்கள் மத்தியில் கொண்டு வைக்கிற விதங்கள், இவைகளை பார்த்து
நாமும் கிறிஸ்துவை இவ்விதமாக கொண்டு போய் வைக்கலாமே என்று அநேக நேரங்களில் தவறான முடிவுகளை எடுத்து விடுகிறோம். அப்படி நாம் செய்யக்கூடாது. இந்த சிஎம்எஸ் ஒரு தரிசனத்தோடு ஆரம்பிக்கப்பட்டு சிறு பிள்ளைகளுடைய வாழ்வில் ஒளியேற்றி வைத்தது. ஆம், ஒரு குட்டி பரலோகத்தில் வாழ்வது போல் உலக காரியங்களானாலும் சரி, அவர்களுக்கு பரலோக காரியங்களானாலும் சரி, எல்லாவற்றையும் அவர்கள் அந்த இடத்தில் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து குழந்தைகளை எல்லாம் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு நேராக கட்டி எழுப்பியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. மிஷனரிலே குறித்து தாகத்தோடு மனிதர்களை தேடிய மாமனிதர்கள் என்கின்ற புத்தகத்தை எழுதிய ஆசிரியரும் கூட இந்த நிறுவனத்தினால் கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆம், அரும் பெரும் காரியங்களை செய்தவர்களெல்லாம் இந்த நிறுவனம் கட்டி எழுப்பியிருக்கின்றது. இன்றும் கிறிஸ்துவின் சிந்தையோடு நாம் செயல்படுவோம். ஊழியங்களுக்காக ஜெபிப்போம், ஊழியங்களுக்காக கொடுப்போம், அழைப்பை ஏற்றி ஊழியத்திற்கு கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி ஆதியாகமம் 11:12, சங்கீதம் 14 முதல் 16, மத்தேயு 8ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.